முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அங்குள்ள தமிழ் சங்கங்களின் நிர்வாகிகள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் அமெரிக்கா நாட்டில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருக்க தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களை சிகாகோவில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார்கள். தொடர்ச்சியாக தமிழக அரசின் சார்பில் அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் அவர்கள் 17 நாட்கள் அமெரிக்காவில் தங்கியிருந்து அங்கே உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களுடன் MOU கையெழுத்திடும் அந்த பணிகளானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் தமிழகத்தில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் வகையிலும், அதே போல தமிழ்நாட்டிற்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடை கொண்டு வரும் வகையிலும் இந்த பயணம் அமைந்திருக்கிற நிலையில் சிகாகோவில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கத்தினர் இது தொடர்பாக முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார்கள். அதே போல தங்கள் முதலமைச்சர் தங்களுடைய நாட்டிற்கு, அதாவது சிகாகோவில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அவங்களுடைய மாநிலத்தின் முதலமைச்சர் வந்து வச்சு அவர்களை சந்தித்தும் மகிழ்ச்சியோடு அவருடன் புகைப்படமும் எடுத்துக் கொண்டார்கள். மேலும் இப்பயணத்தின் போது ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் ஒப்பந்தம் செய்யப்பட்ட பல்வேறு நிறுவனங்களுடைய தலைவர்களும், அதே போல நிறுவனங்களில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பணிபுரிகிறார்கள், அவர்களும் தற்போது முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் உலக அளவில் தமிழ்நாட்டை ஒரு முக்கியமான தொழில் நிலையமாக ஆக்குவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 4வது முறையாக இத்தகைய பயணத்தில் ஈடுபட்டிருக்கிறார். ஏற்கனவே 3 முறை அரசுமுறை பயணமாக பல்வேறு நாடுகளுக்கு சென்ற முதலமைச்சர் அவர்கள் தற்போது அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்று அங்க இருக்கக்கூடிய உலகின் முன்னணி நிறுவனங்கள், மென்பொருள், அதே போல கனரக தொழிற்சாலை நிறுவனங்கள் என பல்வேறு நிறுவனங்களும் தமிழ்நாட்டினுடைய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்புகளுக்கும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து வசதி, கப்பல் மற்றும் விமானம், தரைவழி போக்குவரத்து என ஒரு தொழிற்சாலைக்கு தேவையான இந்த போக்குவரத்து சீராக இருப்பதும், அதே போல இந்தியாவிலே மின்தடை இல்லாத ஒரு மாநிலமாக தொழில்துறைக்கு தமிழ்நாடு ஏந்த மாநிலமாக இருக்கிறது. அதே போல அதிக அளவு பொறியியல் பட்டதாரிகள் நின்ற மாநிலமாகவும் தமிழ்நாடு இருக்கிறது. எனவே அதெல்லாம் மேற்கோள் காட்டி பல்வேறு நாடுகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்குரிய தொழில் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டு மேலும் அந்த தொழிலை அபிவிருத்தி செய்யும் வகையிலும் அவர்களுடைய அந்த அழைப்பு விடுக்கப்பட்டு மேலும் இதுவரை தமிழ்நாட்டிற்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல தமிழ்நாடு அரசுடைய இந்த நிதிக்காக தற்போது வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் பொருட்டும் இந்த MOUக்கள் கையொப்பமிடப்பட்டிருக்கின்றன. அது அடிப்படையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அமெரிக்கா சென்ற நிலையில் அவரை சந்தித்து அங்கு இருக்கக்கூடிய தமிழ் சங்கத்தினர் வாழ்த்து தெரிவித்து அவருடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.